இரட்டை கொலை வழக்கு தொடர்பாக குற்றவாளிக்கு கோவை 4வது கூடுதல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த தீர்ப்பு குறித்து நீதிமன்ற வளாகத்தில் உள்ள நமது செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். வணக்கம் தமிழரசி, சொல்லுங்க, மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள வழக்கின் பின்னணி குறித்து சொல்லுங்க. வணக்கம். அதாவது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை பகுதிக்குட்பட்ட சுபய கவுண்டன்புதூர் பகுதி உள்ளது. இந்த பகுதியைச் சேர்ந்தவர் அதாவது முருகன். இவர் 2005ஆம் ஆண்டு கனகராஜ், அதாவது தன் வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய கனகராஜ் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அதாவது ராஜீவ்காந்தி என்பவருக்கு எதிராக அதாவது நீதிமன்றத்தில் சென்று சாட்சி அளிக்கிறாரு. இதன் பிறகு ராஜீவ்காந்தி சிறைக்கு செல்லப்படுகிறாரு. ராஜீவ்காந்தி சிறைக்கு சென்று மீண்டும் வெளியே வந்த பிறகு முருகனை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு தகராறுல அவரிடம் ஈடுபடுறாரு. இந்த வழக்குல முருகனுடைய மனைவி பழனியம்மாள் மற்றும் அவருடைய மகள் ஜோதிமணி மகுடேஸ்வரி ஆகியோரை கடந்த 2011ஆம் ஆண்டு 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அவர் மீது கடுமையாக அதாவது அரிவாளால் வெட்டி தாக்குதல் நடத்துறாரு. இந்த சம்பவத்தில் ஜோதி மற்றும் பழனியம்மாள் உயிரிழக்கிறாங்க. இந்த இரட்டை கொலை வழக்கு கோவை மாவட்டம் 4வது குற்றவியல் நீதிமன்றத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. இந்த வழக்குல இன்றைய தினம் தீர்ப்பு அளிக்கப்பட்டது. இந்த தீர்ப்புல ராஜீவ்காந்திக்கு தூக்கு தண்டனையும் அதே போல ஆயுள் தண்டனை மற்றும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி நீதிபதி விஜயா தீர்ப்பு அளித்திருக்கிறார். இந்த ராஜீவ்காந்தி ஏற்கனவே கொலை வழக்கில் சிறைக்கு சென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இரட்டை கொலை வழக்கில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதன் மூலம் இந்த தீர்ப்பு எத்தகைய முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது தமிழரசி? நிச்சயமா, அதாவது இந்த வழக்கில் குற்றவாளி ஏற்கனவே ஒரு கொலை வழக்கில் ஈடுபட்டிருக்காரு. இந்த சூழல்ல இவர் அதே பகுதி, அதாவது அந்த குற்றவாளியான ராஜீவ்காந்த் ஏற்கனவே அந்த பகுதியில் பல்வேறு குற்ற சம்பவங்கள் ஈடுபட்டு வந்ததாகவும் அதற்கு முன்பும் அதாவது கனகராஜை அதே பகுதியில் கொலை செய்திருக்கக்கூடிய சூழல்ல சிறைக்கு சென்று மீண்டும் திரும்பிய நிலையில மீண்டும் 2 பேரை கொலை செய்து அந்த பகுதியில் ஒரு அபாயகரமான சூழலை உருவாக்கினாரு. அந்த சூழல்ல இந்த வழக்கானது மிக முக்கியத்துவம் வழக்காக கோவை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த சூழல்ல இவருக்கு தூக்கு தண்டனை அளிக்கப்பட்டிருப்பது அந்த பகுதி மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.